ஓம் நமச்சிவாய. நாம் காஞ்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேல்படப்பை என்ற ஊரில் அமைந்திருக்கும் தழுவ கொழுந்தீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்னை தாம்பரத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் படப்பை இருக்கின்றது. பஸ் ஸ்டாப்பிலிருந்து நடந்து செல்லும் தூரத்திலேயே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் தழுவ கொழுந்தீஸ்வரர், தழுவ குழைந்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். உற்சவர் சோமஸ்கந்தர், தாயார் காமாட்சி, தலவிருச்சம் மாமரம். மூலத்தானத்தில் சிவலிங்கம் மீது செப்டம்பர் மாதத்தில் முதல் 7 நாட்கள் சூரியனின் ஒளி விழுகின்றது. இது இந்த ஸ்தலத்தின் சிறப்பான விஷயம். கிபி 7ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவ மன்னன் ஒரே சமயத்தில் 108 சிவாலயங்களை திருப்பணி செய்து ஒரே நாளில் கும்பாபிஷேகம் செய்தான். அதில் இந்த ஸ்தலமும் ஒன்றாகும். இந்த ஸ்தலத்தின் தல விநாயகரின் திருநாமம் வெற்றி விநாயகராகும். கோவில் 3 நிலை ராஜகோபுரத்தை கொண்டிருக்கின்றது. இந்த ஸ்தலத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? திருமணமாகாத கன்னியர்களும் பிரச்சனையால் கணவரை பிரிந்த பெண்களும் இங்கு வேண்டிக் கொள்கின்றார்கள். அறியாமல் செய்த பாவம் நீங்கவும் இங்கு வேண்டிக் கொள்கின்றார்கள் பக்தர்கள். நேர்த்திக்கடனாக தழுவ கொழுந்தீஸ்வரரை வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கு விசேஷ அபிஷேக பூஜை மற்றும் வஸ்திரம் அணிவித்து சர்க்கரை பொங்கல் படைத்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமைதான் என்ன? சந்திரன் தட்சனின் மகள்களான கிருத்திகை, ரோகிணி போன்ற 27 பெண்களை மணந்து கொண்டார். அவர்களில் ரோகிணி மீது மட்டும் கூடுதலாக அன்பு செலுத்தினார். இதனால் வருந்திய மற்ற மனைவியர்கள் தந்தை தட்சனிடம் சந்திரன் தங்களை புறக்கணிப்பதாக சொன்னார்கள். இதனால் கோபம் கொண்ட தட்சன் சந்திரனின் கலைகள் தேயும்படியாக சபித்து விட்டார். இந்த சாபத்துக்கு விமோசனம் வேண்டி சந்திரன் பூலோகத்தில் பல ஸ்தலங்களில் சிவனை பூஜித்து வழிபட்டார். அப்போது இந்த ஸ்தலத்திலும் சிவனை வணங்கி சென்றார். மூலஸ்தானத்தில் சிவலிங்கம் மீது செப்டம்பர் மாதத்தில் முதல் 7 நாட்கள் சூரியனின் ஒளி விழுகின்றது. அம்பாள் காமாட்சி தெற்கு நோக்கி தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றார். இவள் முகத்தை வலப்புறத்தை சற்றே சாய்த்து சிவன் சொல்லை கேட்பதற்கு எப்போதும் தயாராக இருப்பது போன்ற அமைப்பில் காட்சி கொடுக்கின்றார். இவளிடம் வேண்டிக் கொள்ள கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. இவளது சன்னதி கோஷ்டத்தில் வைஷ்ணவி, மகாலட்சுமி, சரஸ்வதி என்ற 3 தேவியர்கள் இருக்கின்றார்கள். பௌர்ணமி தோறும் சிவன் அம்பாளுக்கு விசேஷ அபிஷேக பூஜைகள் நடைபெறுகின்றன. திருமண தோஷம் இருப்பவர்கள் சிவன் அம்பாள் பாதத்தில் தாலி கயிறு வைத்து பூஜித்து பின்பு வளாகத்தில் இருக்கின்ற மகிழ மரத்தில் கட்டி வைத்து வேண்டி செல்கின்றார்கள். இதனால் விரைவில் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை. திருவொற்றியூர் தலத்தின் மகிழ மரத்தின் அடியில் சிவன் சுந்தரர் சங்கிலி நாச்சியாருக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கு மகிழ மரத்திற்கு தாலி கட்டி வழிபாடு நடப்பதாக சொல்கின்றார்கள். படப்பை என்றால் பூஞ்சோலை என்று பொருள். பூக்கள் நிறைந்த தோட்டத்திற்கு மத்தியில் சிவன் காட்சி தரும் தலம் என்பதால் இந்த ஊர் படப்பை என்று பெயர் பெற்றது. இந்த தலத்தின் வழியாக விருத்தாச்சலம் சென்ற திருஞான சம்பந்தர் அந்த ஸ்தலத்து விருத்தகிரீஸ்வரரை வணங்கி பதிகம் பாடிய போது இந்த ஸ்தலத்தை குறிப்பிட்டு பாடியிருக்கின்றார். எனவே இந்த ஸ்தலத்தை தேவார வைப்பு தலமாக சொல்கின்றார்கள். இதை பொழில் சூழ் புனல் படப்பை தடதருகே என்று குறிப்பிடுகின்றார். இந்த தலத்தில் இருக்கின்ற விநாயகர் வெற்றி விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். பக்தர்கள் தன்னிடம் வேண்டும் நியாயமான கோரிக்கைகளை செவிசாய்த்து கேட்டு வெற்றி தருபவர் என்பதால் இவருக்கு இந்த பெயர். இவருக்கு எதிரில் மூஞ்சூறு வாகனமும் கிடையாது. மாறாக
யானை வாகனம் இருக்கின்றது. கோயில் நுழைவு வாயிலில் சந்திரன் இருக்கின்றார். திங்கள் கிழமைகளில் இவருக்கு வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து விசேஷ பூஜை நடைபெறுகின்றது. பிரகாரத்தில் தனி சன்னதியில் இருக்கின்ற வீரபத்திரருக்கு சிவராத்திரி அன்று விசேஷ பூஜைகள் நடக்கின்றது. அன்று இவருக்கு சந்தனம் மற்றும் வெற்றிலையால் அலங்காரங்கள் எல்லாம் செய்து விசேஷ பூஜைகள் செய்கின்றார்கள். பைரவருக்கும் சன்னதி இருக்கின்றது. அமாவாசை மற்றும் தேய்பிரை அஷ்டமி நாட்களில் இவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கின்றது. இங்கிருக்கின்ற சர்வேஸ்வரர் மிக விசேஷமான மூர்த்தி ஆவார். மனக்குழப்பம் இருப்பவர்கள் இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தயிர் சாதம் படைத்து வேண்டிக் கொள்கின்றார்கள். இதனால் மன அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திரு நல்லழகி அம்பிகையுடன் கூடிய திருவாலீஸ்வரர், காசி விஸ்வநாதர், வள்ளி தெய்வானியுடன் சுப்பிரமணியர் ஆகியோரும் இருக்கின்றார்கள். வைகாசி மூல நட்சத்திரத்தில் திருஞான சம்பந்தர் குரு பூஜை விழா இங்கே நடக்கின்றது. இந்த தலத்தின் வரலாறு என்ன? கைலாயத்தில் ஒரு சமயம் சிவனின் கண்களை பார்வதி விளையாட்டாக மூடவே உலக இயக்கம் நின்றது. இதனால் கோபம் கொண்ட சிவன் அம்பிகையை பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறக்கும்படி சபித்து விட்டார். வருந்திய அம்பிகை சிவனிடம் சாபத்துக்கு விமோசனம் கேட்டார். அவர் பூலோகத்தில் மாங்காடு என்ற ஸ்தலத்தில் தன்னை வழிபட விமோசனம் கிடைக்கப்படும் என்றார். அதன்படி அம்பிகை மாங்காட்டுக்கு சென்றார். அங்கே சுக்கராச்சாரியாருக்கு காட்சி தந்த சிவன் அம்பிகையிடம் காஞ்சிபுரத்தில் தவம் செய்யும்படி சொன்னார். காஞ்சிபுரம் செல்லும் வழியில் தனது திருப்திக்காக இந்த இடத்தில் ஒரு லிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டார். அதன் பின்பு காஞ்சியில் மணலில் லிங்கம் பிடித்து வெள்ளம் வந்தபோது லிங்கத்தை மார்போடு அணைத்து கொண்டார். இதனால் அந்த ஸ்தலத்தில் சிவனுக்கு தழுவ குழந்தீஸ்வரர் என்று பெயர் வந்தது. இந்த நிகழ்வின் அடிப்படையில் இந்த ஸ்தலத்து சிவனுக்கும் இதே பெயர் வழங்கப்பட்டது. பிற்காலத்தில் இந்த பெயரே தழுவ கொழுந்தீஸ்வரர் என்று மறுபியது. இப்பேற்பட்ட விசேஷமான இந்த ஆலயத்தில் வைகாசியில் திருஞான சம்பந்தர் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெறுகின்றது. ஆடிப்பூரம், நவராத்திரி, மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாண உற்சவம் இவைகளும் சிறப்பாக நடைபெறுகின்றன. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையைத்தோடு முடிக்கின்றேன். நாளை காஞ்சியில் அமைந்திருக்கும், அதாவது காஞ்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.